பார்த்துட்டீங்கன்னா அதுல என்ன மாற்றம் இருக்கு நீங்க வந்து சேஞ்ச் பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கை மாறுறதை நீங்க கண் கூட பார்க்கலாம். ஸோ ஒரு எந்த வீட்டுல இருக்கோ அந்த வீட்டை கம்ப்ளீட்டா கெடுக்கிறது மட்டும்தான் இந்த மாந்தியோட வேலை. ஓகேங்களா? ஸோ மாந்தியை பத்தி நிறைய நம்ம சொல்லிட்டே இருக்கோம். புதுசா பாக்குற நேயர்களுக்கு வந்து தெரியாது இல்லைங்களா? ஸோ அதனால சொல்றேன், மாந்தி வந்து ஒரு அலட்சியமா எடுக்க தேவையில்லை. மாந்தி வந்து ஒரு ஜாதகத்துல எந்த கட்டத்துல இருக்கோ அந்த வீட்டையோ, அது எந்த சாரத்துல இருக்கோ அந்த சாரத்தையோ, அல்லது 7ஆம் பார்வையா பாக்குற இடத்தையும் கண்டிப்பா வந்து போட்டு தள்ளிடும். சரிங்களா? ஸோ அதனால மாந்தியை கண்டிப்பா நீங்க பார்க்கணும். ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது என்னன்னா, போன வாட்டி வந்து பாத்தீங்கன்னா சூரியன் மாந்தி பார்த்தோம். இன்னைக்கு சந்திரன் பிளஸ் மாந்தி. இப்ப இதுதான் உங்க ராசி கட்டம்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல சந்திரன் இருக்கு. பிளஸ் மாந்தியும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி இருக்கும் சந்திரன் மாந்தி. இது எந்த இடத்துல இருந்தாலும் ஓகே. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் மேஷத்துக்கு பார்த்துக்கலாம். அப்ப இது சந்திரன் மாந்தி இருக்குன்னா இவங்க வந்து மேஷ ராசின்னு அர்த்தம். சூரியன் மாந்தி, புதன் மாந்தி, செவ்வாய் மாந்தி, குரு மாந்தி இதெல்லாம் வேற. இந்த சந்திரன் மாந்தி எந்த இடத்துல சந்திரன் மாந்தி இருக்கோ இப்ப வந்து 12 ராசிக்குமே நம்ம சொல்ல போறோம்னு அர்த்தம். ஏன்னா அந்த சந்திரன் மாந்திங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சந்திரன்னாலே என்ன ஆயிடுது, உங்களோட ராசி ஆயிடுது இல்லைங்களா? நம்ம இது பார்த்து பேசுவோம், இது பார்த்து பேசுவோம். சோ உங்க ஜாதக கட்டத்தை எடுத்து பாருங்க. இந்த மாதிரி சந்திரன் மாந்தி இருக்குன்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வீட்டுக்கு பாத்துடலாம். மேஷ மாந்தின்னு அர்த்தம். இப்ப சந்திரன்னா என்ன? நம்ம உடல் சந்திரன் தான். நம்ம எண்ணம், நம்ம திங்க் பண்றது சந்திரன். நம்ம ஒரு தண்ணி தொடுறோம் சந்திரன். சந்திரன் இல்லாம எந்த ஒரு விஷயமும் எல்லா கிரகங்களும் அப்படிதான். பட் ஆனா நம்ம உயிர்னா வந்து சூரியன், உடம்புனா சந்திரன். அப்ப சந்திரன் எந்த அளவுக்கு முக்கியம்னு பாத்துக்கோங்க. அப்ப இந்த மாதிரி சந்திரனோட இருக்குன்னா கண்டிப்பா நம்ம உடல்ல ஏதோ ஒரு பாதிப்பை அது கொடுக்கும்னு அர்த்தம். நான் டீட்டெயிலா வரேன், ஜஸ்ட் மேலோட்டமா சொல்றேன். அப்ப இந்த சந்திரன் மாந்தி இருக்கிறதுலே மோசமானது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சொல்லியிருக்கேன், மேஷத்துல மாந்தி இருக்கிறது. ஏன்னா காலபுருஷனுக்கு வீடு முதல் வீடு இது. அப்ப உங்களுக்கு லக்னத்திலயும் மாந்தி இருக்கிற மாதிரி கணக்கு, ராசிலையும் மாந்தி இருக்கிற மாதிரி கணக்கு, முதல் வீடுலயும் மாந்தி இருக்கிற மாதிரி இருக்கிறதே மோசம். இந்த மேஷத்துல மாந்தி சந்திரன் இருக்கிறது எதனால அப்படின்னா, இவர்களால வந்து நல்ல ஒரு நாலேஜபிள் பீப்புளா இருந்தாலுமே இவங்களால எந்த ஒரு விஷயமுமே செய்ய முடியாது. இவங்க டக்கு டக்குன்னு எடுக்கிற ஒரு முடிவுனால எப்பவுமே வந்து மேஷராசி வந்து அவங்களோட வேகம் தான் அவங்களோட பிளஸ், அவங்க வேகம் தான் அவங்களோட மைனஸ் இல்லைங்களா? சோ அப்போ இவங்க டக்குன்னு ஒரு முடிவு எடுத்து அதற்காக வந்து ஒரு 20 வருஷம் கஷ்டப்படுவாங்க, 10 வருஷம் கஷ்டப்படுவாங்க, 5 வருஷம் கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்கதான் வந்து இந்த மேஷத்துல சந்திரனுக்கு. சந்திரன்னா என்னன்னு சொல்றது, நம்ம தாய் வந்து சந்திரன் இல்லைங்களா? நம்ம டே டு டே வாழ்க்கை ஒரு 2.5 நாளைக்கு ஒரு நாள் சந்திரன் மாறிட்டே இருக்கும் கோச்சாரப்படி. அப்ப அந்த சந்திரன் வந்து ஒரு நீர்னா வந்து சந்திரன். நம்ம ஒரு மருந்து எடுத்துக்கிறோம் சந்திரன். நம்ம கண் பார்வை பாக்குறோம் இல்லையா, அந்த கண்ல அந்த கிளான்ஸ்ல ஒரு நீர் இருக்கு இல்லைங்களா சந்திரன். நம்ம உடம்புல ரத்தம் வந்து செவ்வாய், தண்ணீர் இருக்கிற பகுதி எல்லாமே நம்ம உடம்புல முக்கால்வாசி வந்து பாத்தீங்கன்னா தண்ணீர். உலகத்திலே வந்து முக்கால்வாசி தண்ணீர் தானே இருக்கு. அப்ப சந்திரன் எவ்வளவு பெரிய ஆளுமைன்னு பாத்துக்கோங்க. அப்ப இந்த லக்னத்துல மாந்தி இருக்கிறவங்க, சந்திரனோட மாந்தி இருக்கிறவங்கள கம்பல்சரி அதை நிவர்த்தி பண்ணியே ஆகணும். அவர்களால என்ன பண்ணாலுமே வாழ்க்கையில முன்னேற முடியவே முடியாது. அப்ப இந்த மேஷ வீட்டுல மாந்தி இருந்தால் அவர்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் இந்த வீடோட அதிபதி வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய். கால புருஷனுக்கு முதல் ஆயிடுச்சு, லக்னம் ஆயிடுச்சு. லக்ன மாந்தி மாதிரிதான் இது கணக்கு. சோ இவர்களுக்கு ரத்தத்துல மாந்திக்கலாம். அஷ்டவர்க்க பரல் இருக்கும், அதுல வந்து பரல்களை பார்க்கணும். கம்மியா இருந்ததுன்னா கம்பல்சரி இவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தலையில் வந்து ஒரு பாதிப்பு இருக்கும். அதுலயே இதுல வந்து கண்டாந்திரம்லாம் இருக்கு, அதுக்குள்ள போயிடுச்சுன்னா கண்டாந்திரம்னா இது 3 தாங்க நான் பாக்குறது. இந்த 3ங்க. இந்த கண்டாந்திரம்லாம் போயிடுச்சுன்னா எது கண்டாந்திரம்னு எழுதுறேன் பாருங்க. அஸ்வினி 1, மகம் 1, மூலம் 1. இதுல எல்லாம் மாந்தி இருந்துடக்கூடாது. இதெல்லாம் மாந்தி இருக்கான்னு பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆயில்யம்
4, கேட்டை 4, ரேவதி 4. ஒரு ஜாதகத்துல நீங்க மெயினா பார்க்க வேண்டியதை இது மட்டும் தாங்க. இது நீங்க சரி பண்ணிட்டீங்கன்னா முக்கால்வாசி உங்க ப்ராப்ளம் 90% ப்ராப்ளம் சொல்லுங்க. மற்றபடி சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி அதெல்லாம் விட்டுருங்க. இந்த ப்ராப்ளம் மட்டும் ஒரு ஜாதகத்துல இருக்கக்கூடாது. எது? இந்த சந்திரன் மாந்தி, லக்னத்துல மாந்தி, அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாந்தி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்டாந்திர இந்த நட்சத்திர புள்ளியில இருந்துடவே கூடாது. அப்படி இருந்ததுன்னா, அதுவும் லக்ன புள்ளியெல்லாம் இருந்ததுன்னா ரொம்ப மோசம். ஸோ நீங்க பார்க்க வேண்டியது இதுவும் அஷ்டவர்க்க பரலும். நீங்க உங்க ஜாதகத்தை ஏதாவது ஒரு ஆப்ல போடுங்க. 24க்கு கம்மி இருக்கக்கூடாது. எந்த இடத்துல மாந்தி இருக்கோ அந்த இடத்துல கண்டாந்திரமோ அஷ்டவர்க்க பரல்ல 24க்கு கீழேயோ இருந்துடவே கூடாது. அதுவும் 20க்கு கீழெல்லாம் இருந்துடவே கூடாது. அப்படி இருக்குன்னா அந்த வீட்டுல மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. நேற்றைக்கு கூட ஒரு கிளைண்ட்டை பாக்குறேன், ஒரு ஜாதகம் பாக்குறோம். பார்க்கும் போது வந்து சொல்றேன், சுக்கிரன் மாந்தி 3ஆம் இடத்துல சுக்கிரன் மாந்தி. அம்மன் உங்களுக்கு வந்து பரலம் வந்து கம்மியா இருக்கு. ஃபார்ச்சுனேட்லி வந்து ரொம்ப கம்மியா இல்லை, பட் கம்மியா இருக்கு. அப்ப நான் சொல்றேன் ரொம்ப கவனமா இருக்கணும், தைராய்டு வந்துடும். ஸோ அது ஒரு செகண்ட்ல லைவ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு செகண்ட்ல வந்து பார்த்து சொல்றோம். அப்ப அவங்க சொல்றாங்க, ஆமா ஆல்ரெடி எனக்கு தைராய்டு வந்துருச்சு. தைராய்டு வந்தா பரவாயில்ல, சுகர் வந்துடும். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கர்ப்பப்பையில வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து கொடுத்துரும், உங்களுக்கு கவனமா இருங்க, ஆல்ரெடி எல்லாமே வந்துருச்சு மேடம். அதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கிளைண்ட் கிட்ட சொல்றேன் நான், ஒரு 2 வருஷம் இருக்கும். அந்த 2 வருஷம் முன்னாடியே சொல்றேம்மா இதெல்லாம் இருக்கு, கொஞ்சம் பார்த்து கவனமா இருங்கன்னு. இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி ஒரே அழுக, மேடம் நீங்க 1.5 வருஷம் முன்னாடியே சொன்னீங்க, நான் வந்து அசால்ட்டா இருந்துட்டேன். இதெல்லாம் உண்மை நடந்தது, ஒரு துளி போய் கிடையாது, உண்மையாவே நடந்தது. மேபி அந்த கிளைண்ட் கூட பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ நான் அலட்சியமா இருந்துட்டேன். பட் ஆனா இப்ப வந்து எனக்கு நீங்க என்னெல்லாம் சொன்னீங்களோ அது எல்லாமே என் வாழ்க்கையில நடந்துருச்சு அப்படின்னு. அப்போ இவங்களுக்கு வந்து ஆல்ரெடி நடந்தது. நேத்து ஒருத்தவங்களுக்கு பார்த்தேன்னு சொன்னேன் இல்லையா, அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி நடந்தது. நம்ம வந்து இப்படி சொல்றோம், ஆல்ரெடி நடக்கிறதுக்கு முன்னாடியும் சொல்றோம். ஸோ நீங்க தான் கவனமா இருக்கணும். உங்க ஜாதக கட்டம் எடுத்துக்கோங்க, எடுத்துட்டு இந்த மாந்தி எங்க இருக்குன்னு பாருங்க. அஷ்டவர்க்க பரல் இருக்கும். அந்த மாந்தி இருக்கிற வீட்டுல இந்த 24க்கு கீழே இருக்குதுன்னா கம்பல்சரி நீங்க வந்து ஜோதிடரை பார்த்து இதை கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகே, அஸ்வினி இந்த 6 நட்சத்திர பாதத்துல வந்து எதனா ஒண்ணு இருந்ததுன்னா 200% ப்ராப்ளம் பயங்கரமா இருக்கு. அதை வந்து சால்வ் பண்ணிக்கோங்க. இதை சால்வ் பண்ணாதான் நீங்க வந்து கம்பல்சரி இதுக்கு அடுத்தடுத்து நீங்க மூவ் ஆன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ சந்திரனோட மாந்தி மேஷ வீட்டுல இருந்ததுன்னா பாத்தீங்கன்னா ரத்தத்துல கலந்த மாதிரி, ஸோ ரத்தமே கெட்டு போகிற மாதிரி. ஓகே, இப்போ ரிஷபத்துல இருக்குங்க. எனக்கு சந்திரன் மாந்தி வந்து ரிஷபத்துல இருக்கு. என்ன பலன்? ரிஷபம் வந்து கால புருஷனுக்கு 2. உங்களுக்கு அது லக்னத்துல இருந்து என்ன வீடா வேணா இருக்கட்டும், ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கன்னியா லக்னம்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு இது என்னங்க 9ஆம் வீடு, கால புருஷனுக்கு 2, இந்த மாதிரி எடுத்துக்கணும். 9, 2 இதுல ஏதோ ஒரு விஷயத்த பாதிக்க போகுதுன்னு அர்த்தம். ஓகே, பரல் வந்து எனக்கு வந்து 30 இருக்குங்க அப்படின்னா ஓகே, தப்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ சந்திரன் மாந்தி வந்து இந்த இடத்துல இருந்ததுன்னா உங்களோட 2ஆம் இடம், உங்களோட வருமானத்துக்கே வந்து ஒரு வாக்கு பேசுறதாகட்டும். சந்திரன் 2ஆம் இடத்துல இருந்து அழகா பேசுவாங்க. ஆனா என்ன ஆகும், இந்த மாந்தி சேர்ந்து திக்கி திக்கி பேசுறது, பேச்சு வந்து ஸ்லோவா வர்றது, ஓகேங்களா? முகத்துல வந்து ஏதாவது தழும்புகள் இருக்கிறது. நீங்க பாருங்க, சந்திரன் மாந்தி இருக்கிறவங்க எல்லாம் எடுத்து பாருங்க, ஓகேங்களா? முகத்துல எதனா தழும்பு வர்றது, வருமானங்கள் வந்து வந்ததுன்னா அது எப்படிதான் செலவாகும்னு தெரியாது, அந்த அளவுக்கு வந்து செலவாகிறது. ஸோ இந்த மாதிரியான பாதிப்பு எப்பவுமே சந்திரன் மாந்தி இருக்கும் போது டபுள் த தோஷம் தரும். அண்ட் வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் வருஷம் வந்து கோவில் பரிகாரங்கள் பண்ணி, அப்புறம் வருஷம் வந்து பிரேத சாபம் தான் வந்து இந்த மாந்தி. அப்ப இந்த பிரேதங்களுக்கு வந்து அது வந்து நிவர்த்தி பண்ணணும் நீங்க, ஓகேங்களா? ஸோ அடுத்தது நான் ஜஸ்ட் சொல்றேன் உங்களுக்கு, ஒரு இது கிளாரிட்டி வரணுங்கிறதுக்காக சொல்றேன். 3ஆம் இடத்துல மாந்தி, நான் சொன்னேன் இல்லைங்களா, 3ஆம் இடத்துலதான் ஒரு முயற்சி எடுக்க முடியாது உங்களால. எது எடுத்தாலுமே வந்து தடங்களா இருக்கும். உங்க கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து இணக்கமா இருக்காது. உங்களுக்கு வந்து பிட்ரே பண்ணுவாங்க, அதாவது உங்களை ஏமாத்துவாங்க, துரோகம் பண்ணுவாங்க, உங்களை யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இது எல்லாமே கூட பிறந்த சகோதரர்கள், இளைய சகோதரர் கூட இருக்கலாம். ஒரு முயற்சி, நீங்க ரொம்ப ஆசை இருக்கும், நல்ல டேலண்ட் இருக்கு, உங்களால எதுவுமே பண்ண முடியாது. தைராய்டு ப்ராப்ளம் வர்றது, இது எல்லாமே இந்த 3ல மாந்தி இருக்கிறது.
4ல மாந்தி, சந்திரனோட மாந்தி. ஸோ இது ஆல்ரெடி நீர் கிரகங்க. இது 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 இதெல்லாம் வந்து நீர் கிரகம் இல்லைங்களா? ஸோ இப்ப ஆல்ரெடி வந்து சந்திரன் வந்து நீர் கிரகம். கண்டிப்பா இவர்களுக்கு நீரால் கண்டம் இருக்கும், ஏற்படும். இந்த ஆத்துல அடிச்சுட்டு போறது, இந்த சந்திரமாந்தி இந்த ஆத்துல அடிச்சுட்டு போறவங்க, ஏதாவது தண்ணியில முழுகி இறந்து போறவங்க எல்லாம் பாருங்க, கண்டிப்பா இங்க சந்திரன் மாந்தி இருக்கும். இங்க என்ன நட்சத்திரம் இருக்கு? ஆயில்யம் இருக்கும், அது கண்டாந்தரத்துல இருக்கும். இங்க அஷ்டவர்க்க பரல் கம்மியா இருக்கும். 100% அடிச்சு சொல்றேன், 100%. இந்த இடத்துல சந்திரன் மாந்தி இருக்கு உங்களுக்கு, ஓகேங்களா? இவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டாந்தர நட்சத்திரம் இருக்கு. அஷ்டவர்க்க பரல்லயே இப்ப வந்து ஒரு 18 பரல் இருக்கு, ஓகேங்களா? அப்படின்னா இந்த ஆத்துல எல்லாம் அடிச்சு மூழ்கி போறது, தண்ணியில வந்து கண்டம் வர்றது, இது எல்லாமே இவங்க தாங்க. அடுத்தது சிம்மத்துல சந்திரன் பிளஸ் மாந்தி. சிம்ம வீடு என்னன்னா வந்து சிம்மமும் இதுவும் இந்த நெருப்பு கிரகங்கள் இருக்கு இல்லைங்களா? இந்த நெருப்பு கிரகங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட இது வந்து தந்தை ஸ்தானம், இது தந்தை பிளஸ் தாத்தா அந்த மாதிரி சொல்லலாம், ஓகேங்களா? இது வந்து இந்த இடத்துல உங்களுக்கு வந்து சந்திரன் மாந்தி இருக்கு, அது கண்டாந்தரத்துல அது தேவசாபம். சோ அப்ப இந்த இடத்துல சிம்மத்துல வந்து சந்திரன் மாந்தி இருக்குது அப்படின்னா நிச்சயமா வந்து நீங்க பிறந்தவன, இந்த ஜாதகர் பிறந்தவன தாய்க்கும் தந்தைக்கும் சண்டை வர்றது, பிரிஞ்சு போறது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிம்மத்துல மாந்தி இருக்கிறது தான். அண்ட் வந்து இந்த மேல் வயிறு சொல்லுவோம் இல்லையா, அப்பண்டைஸ், அந்த மாதிரி நோய்கள்லாம் வர்றது, இது எல்லாமே வந்து சந்திரன் மாந்தி இந்த இடத்துல இருக்கிறது தான். கால் பண்றீங்க, யாரோ கால் பண்ண வேண்டாம், சரிங்களா? அடுத்தது 6ஆம் இடம். ஆறாம் இடத்துல சந்திரன் மாந்தி இருந்தா ஆல்ரெடி வந்து இது வந்து நோய் ஸ்தானம். உங்க லக்னத்துல இருந்து இது எந்த இடம்னு பார்க்கணும், ஓகேங்களா? உங்க லக்னத்துல இருந்து இது எந்த இடம்னு பார்க்கணும். அப்ப இது ஆல்ரெடி வந்து நோய் ஸ்தானம். அப்ப உங்களுக்கு ஒரு லக்னத்துல இருந்து ஒரு இடம் இருக்கு. இப்ப வந்து நீங்க துலாம் லக்னம்னா இது வந்து 12, 6, 12. அப்ப இந்த 6, 12 எதை வேணா வந்து அடிக்கலாம். அயனம் சயனம் இந்த மாதிரி பயணத்துல ப்ராப்ளம் வரலாம். அப்ப 6ஆம் இடம்னா ஏதாவது வந்து ஒரு அன்னோன் பர்சனால உங்களுக்கு வந்து பெரிய ப்ராப்ளத்துல வந்து சிக்கலாம் நீங்க, அல்லது வந்து பாத்தீங்கன்னா உங்க வேலையில பெரிய ப்ராப்ளத்துல வந்து சிக்கலாம், நோய் உடம்புல நோய் கொடுத்துடலாம். இந்த மாதிரி நிறைய வேரியஸ் இது டைப் இருக்கு. ஸோ இதுல எது வேணாலும் உங்களுக்கு வந்து நடக்கலாம். அகெயின் வந்து பாத்தீங்கன்னா இந்த சந்திரன் மாந்தி இங்க இருக்கு அப்படின்னா இது வந்து சுக்கிரனோட வீடு. இது வந்து ஆண் ஜாதகமா இருந்தாலும் பெண் ஜாதகமா இருந்தாலும் பெண்களால் வந்து இந்த துலாம்ல வந்து சந்திரன் மாந்தி இருந்தா பெண்களால் ப்ராப்ளம் வருது. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெண்களா இருந்தாலும் பெண்களால் இப்போ ஒரு மாமியாரால வந்து ப்ராப்ளம் வரலாம், நாத்தனாரால ப்ராப்ளம் வரலாம். இந்த மாதிரி இருக்கிறதுல இந்த சந்திரன் மாந்தி இதுல இருக்கு. அது இல்லாம இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றது எல்லாமே இந்த சந்திரன் மாந்தி இங்க இருக்கிறதா. நீர் தானேங்க, அது ஃபுல்லா வந்து வயிற்று பகுதியில நீர் தானே இருக்கு உங்களுக்கு. ஓகேங்களா? சோ மாந்தி இந்த இடத்துல இருந்து அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அகெயின் வந்து பாத்தீங்கன்னா இதுவும் ரத்தத்துல கலக்கிற மாதிரிதான், இதுவும் ரத்தத்துல கலக்கிற மாதிரிதான். இது வந்து ஆண் வீடுங்க, இது வந்து பெண் வீடு. அப்ப நான் சொன்ன பாடி பார்ட்ஸ் மெயினா வந்து மாந்தி வந்து பாத்தீங்கன்னா உடம்புல இருக்கிற நோயை சுட்டி காட்டுறதும், இப்ப வேலை கிடைக்கல, ப்ராப்ளம் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரணும் அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உடம்பு நோய் வகிக்கிறது. அப்ப இந்த 2 இடத்துல இருக்கிறதுக்கும் ஆண் தன்மைகள் இருக்கிறது என்ன, நம்ம உடம்புல இருக்க பார்ட்ஸ்ல வந்து பெண் தன்மை இருக்கிறதுனா அது எந்த இடத்த பாதிக்குது துல்லியமா எடுக்கிறதா இந்த விஷயம். அப்ப இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ரத்தத்துல கலக்கிற மாதிரிதான். ரத்தத்திலயும் கலக்குது, மைண்ட்லயும் வந்து டெய்லி டிப்ரெஷன், டென்ஷன் மோடு, ஆத்திரம். நீங்க நிறைய விருச்சிக ராசிக்காரங்க எல்லாம் பாருங்க, ரொம்ப டேலண்டட் பீப்புளா இருப்பாங்க. ஆனா அவங்க டேலண்ட் அவங்களே கெடுத்துப்பாங்க. இங்க உணச்சு பாருங்க, அவ்வளவு டேலண்ட், பேச்செல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படி பேசுவாங்க. ஆனா அவங்க டேலண்ட் அவங்க தலைமையில இந்த சொல்லுவாங்களே யானை இதுவாயிட்டா அது தலைமையில அதே மண்ணை போட்டு கொண்டுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிறது தான் இந்த சந்திரன் மாந்தி விருச்சிகத்துல இருக்கிறது. ஹிஸ்டரியா பேஷன் மாதிரி கோவத்தோட உச்சியில வந்து போய் கத்துறது. இவங்களுக்கு டேலண்ட் எப்படி இருக்கும்னா ஒரு 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 கிளாஸ்லயே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஐஏஎஸ் ஸ்டூடெண்டா இருந்தாலும் கூட ஒரு கிளாஸ்ல இருக்காங்க, அவ்வளவு ஈஸியா கிராப் பண்ணிடுவாங்க, ஈஸியா வந்து மைண்ட்ல வந்து ஏத்திப்பாங்க, அப்படியே ஒரு ரெக்கார்டட் வெர்ஷன் மாதிரி எடுத்துப்பாங்க.
ஆனா அவங்களே வந்து என்ன பண்ணுவாங்க, அவ்வளோ டேலண்ட் இருந்தோம் கோவத்தோட வெளிப்பாடா கத்தி ஒரு மாதிரி ஆக்ரோஷமாயி அவங்களே அதை வந்து கெடுத்துப்பாங்க. அண்ட் வந்து சந்திரன் மாந்தி இங்க இருந்தா அகெயின் இது வந்து ஒரு குருவோட வீடு. நீங்க வந்து மல்டிபிள் சோர்சஸ்ல எடுத்துக்கணும். இது என்ன வீடு? குருவோட வீடு. அங்க என்ன இருக்கு? சந்திரன் இருக்கு, பிளஸ் என்ன இருக்கு? மாந்தி இருக்கு. இந்த மாந்தி என்ன சாரத்துல இருக்கு? இந்த சந்திரன் என்ன அது மாதிரி மல்டிபிள். இது வந்து ஜோதிடர்களால கண்டிப்பா நீங்க ஜோதிடம் பார்த்தால்தான் முடியும். எதனால சொல்றேன்றதை புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஒரு சும்மா யூடியூப்பை பார்த்து ஒரு வீடு கட்ட முடியாது, யூடியூப்பை பார்த்து ஒரு ஆப்ரேஷன் பண்ண முடியாது. யூடியூப்ங்கிறது என்னது? ஒரு விஷயம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். நீங்க ஒரு தொழிலே பண்றீங்க, நீங்க ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு அதுல வந்து இன்னும் வந்து நீங்க டெவலப் பண்ணிக்கலாம். நல்லா நான் வந்து இன்னும் நல்லா வந்து இதுல வந்து முன்னேறணும்னு நினைக்கிறேன், நான் வந்து டெவலப் பண்ண நிறைய ட்ரிக்ஸ் வந்து எதை எதை எப்பப்ப எங்க பயன்படுத்தணும்ன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் நீங்க ஒரு தொழில் வந்து உண்மையாவே நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதை ப்ராப்பரா கத்துக்கிட்டு உள்ள போறதுதான் அந்த தொழிலுக்கு நீங்க வந்து செய்யற மரியாதை. அந்த தொழில் நிச்சயமா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உங்களை நிச்சயமா காப்பாத்தும். சோ குரு அப்ப இது வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இங்க இந்த இந்த எங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேதுவோட நட்சத்திரம் இருக்கோ இங்க வந்து மூலம் இருக்கு. இந்த மூலத்துல எல்லாம் இருந்துருச்சுன்னா வந்து தெய்வ சாபம், குருவுக்கு செய்த துரோகம். இப்ப வந்து ஒரு ஹோமம் யாகம் இதெல்லாம் வளர்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து 1,00,000 மந்திரங்கள் வந்து பாராயணம் பண்ணணும். ஆனா இவர்கள் என்ன பண்ணுவாங்க, சும்மா வந்து எல்லாருக்கும் பாவ புண்ணியம் இருக்கு இல்லைங்களா? அப்ப இந்த ஐயரு இந்த வாத்தியார்கள் சொல்லுவாங்க, இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சும்மா வந்து ஒரு 10,000 படிச்சுட்டு 20,000 படிச்சுட்டு போய் யார் வந்து பார்க்க போறா நம்மள அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சும்மா 1,00,000 படிச்சேன் அப்படின்னு சொல்றது, இந்த மாதிரி எல்லாம் நிறைய குருவுக்கு துரோகம் பண்றது. இவர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாந்தி இங்க இருக்கும். அது மட்டும் இல்ல, மாந்தி என்னன்றது புரிஞ்சுக்கோங்க. பிரேதம் சாதம்னு சொன்னேன் இல்லைங்களா? உங்களோட வம்சத்துல உங்களோட அப்பாவா இருக்கலாம், உங்களோட தாத்தாவா இருக்கலாம், உங்களோட பாட்டியா இருக்கலாம், உங்களோட பாட்டியோட பாட்டியா இருக்கலாம், உங்களோட 7 தலைமுறைக்கு முன்னாடி இருந்தவர்கள், மீன்ஸ் 7 தலைமுறைக்குள்ள இருந்தவர்கள் எப்படி இறந்திருக்காங்க அப்படிங்கறதா இந்த மாந்தி. அவங்க நெருப்பு பட்டி இறந்திருக்காங்களா, மூச்சு முட்டி இறந்திருக்காங்களா, யாருன்னா வந்து இப்போ ஒரு தலகாணியில கூட அமுக்கி சாகடிக்கிறாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி எல்லாம் இறந்திருக்காங்களா? எவ்வளவு மோசமா இருக்கும் அந்த அளவுக்கு ஏதோ ஒரு விஷயம் உங்களோட பரம்பரையில நடந்திருக்குன்னு அர்த்தம். நீங்க எடுத்து பாருங்க எல்லாமே. இந்த இடத்துல நான் இப்ப போட்டிருக்கேன் இல்லைங்களா, அந்தந்த இடத்துல யாருக்கெல்லாம் மாந்தி இருக்கு சோ அதை வந்து போட்டு பாருங்க தெரியும். அண்ட் வந்து இங்க சனி வீட்டுல மாந்தி அகைன் இது வந்து ரொம்ப மோசமான இந்த 2 இடத்துலயும் இருக்கிறதுங்க. சந்திரன் மாந்தி சனி வீட்டுல இருக்கிறது. ஏன்னா ராகு கேதுக்களுக்கு வீடு இல்லை, அதனாலதான் சொன்னேன் இங்க கேதுவோட நட்சத்திரம் இருக்கு. அப்ப ஒருவேளை இங்க வந்து ராகு இருக்கு சனி இருக்குன்னா இதெல்லாம் ரொம்ப சிவியரான ப்ராப்ளம். அஷ்டவர்க்க பரல்ல கூட கம்மியாக வேண்டாம். பட் ஆனா இதெல்லாம் வந்து சிவியரான ப்ராப்ளம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து கால் தாங்கி நடக்கிறவர்கள், காலில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருப்பாங்க, திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகி கால் வந்து போயிடும். இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எனி லக்னம், நீங்க எந்த லக்னம் வேணா இருங்க. இவர்கள் சந்திரன் மாந்தி இங்க வந்து சந்திரன் மாந்தி இருந்ததுன்னா கண்டிப்பா இவர் வெளிநாட்டுல போய் இறந்து போறது, வெளிநாட்டுல போய் ப்ராப்ளம் வர்றது, வெளிநாட்டுல ஜஸ்ட் ஒரு டூரிஸ்டா வந்து இப்ப கூட ரீசெண்டா வந்து வெளிநாடு கூட வேணாங்க, ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊர் ஒரு கப்பிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வயநாட்டுல வந்து நிறைய நிலச்சரிவு நடந்தது இப்ப ரீசெண்டா. அதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து போய் அவ்வளவு நாள் வந்து பாத்தீங்கன்னா லவ் பண்ணி வெயிட் பண்ணி திருமணம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து போயிட்டு அங்க போயிட்டு அந்த கணவர் வந்து இறந்து போறாரு. இன்னொரு கப்பிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளோட வந்து நம்ம விமானத்துல வந்து பயணம் பண்ணும்போது அத்தனை வருஷம் கழிச்சு, இத்தனைக்கும் வந்து ஒரு டாக்டர் ஃபேமிலி அது. ஸோ அவர்கள் வந்து ஃப்ளைட்ல போகும்போது மொத்தமா வந்து இந்த கூட்டு மரணம், இருக்கிற இடத்துல இருந்து வெளியில போய் மரணம், இதெல்லாம் நடக்கிறது இந்த 12ல.
சந்திரன் மாதிரி இருக்கிறது. இது வந்து எல்லாருக்குமே கிடையாது. எந்த அளவுக்கு சிவியரா இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க வந்து பார்க்கணும். நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த 2 விஷயத்துல மட்டும் இருக்கக்கூடாது. நல்லா பாத்துக்கோங்க. அஸ்வினி 1, மகம் 1, மூலம் 1. இது வந்து கண்டாந்திர நட்சத்திரங்கள். ஆயில்யம் 4, கேட்டை 4, ரேவதி 4. இதுல எல்லாம் யாருக்கெல்லாம் எந்த கிரகம் இருந்தாலும் சரி அந்த கிரகம் செயல் இழக்காதுன்னு அர்த்தம். இதுவும் அஷ்டவர்க இதுல வந்து மாந்தி மட்டும் இதுல இருந்துடவே கூடாது. அதை பாத்துக்கோங்க. அஷ்டவர்க்க பரல்ல 24க்கு கம்மியா இருக்கக்கூடாது. சோ இதான் கான்செப்ட். சோ உங்க ஜாதகத்தை பாருங்க, சந்திரன் மாந்தி எப்படி இருக்குன்னு பாருங்க. சோ இந்த விஷயத்த வந்து நீங்க நிச்சயமா வந்து பார்த்து தெளிவு பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து சந்திரன் மாந்தியோட கான்செப்ட். இந்த விஷயங்கள் மட்டும் இருக்கக்கூடாது. இது இருந்தால் வாழ்க்கையில மிகப்பெரிய பாதிப்பை சந்திப்பார்கள். அவர்களால் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் என்ன டேலண்ட் இருந்தாலும் அவர்களால மேல வரவே முடியாது. யாருக்கெல்லாம்னா இந்த மாந்தி எங்க இருக்கு, அதுலயும் வந்து சந்திரன் மாந்தி மிகப்பெரிய இந்த பரவாயில்ல. என்னோட கிளைண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து புதுசா கால் பண்றவங்க கூட ரொம்ப இப்ப வந்து தெளிவா இருக்காங்க. இந்த சந்திரன் மாந்தி, லக்னம் பிளஸ் மாந்தி, மேஷ வீட்டுல மாந்தி, இது வந்து மிக கொடுமையான ஒரு தாக்கத்தை நம்ம ஜாதகத்துல ஏற்படுத்தும். கவனமாக இருக்க வேண்டும். சோ மாந்தியை பத்தி நம்ம இப்ப முடிச்சுப்போம். மாந்தியை பத்தி எதனா டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. நம்ம அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த 2026 ஜனவரி மாத பலனை பார்த்துடலாம். மாந்தியில எதனா டவுட் இருக்குங்களா? கேகே வேர்ல்ட் வியூ மாந்தி இன் 11th ஹவுஸ்ல இருக்கீங்க. 11th ஹவுஸ்ல இருக்குதுன்னா இங்க பாருங்க, யாருக்காவது மாந்தி வந்து உங்க ஜாதகத்துல பாருங்க, எதனா டவுட்ஸ் இருந்தா இப்ப மாந்தியை பத்தி கேட்டுக்கோங்க. நம்ம அடுத்த டாபிக்கு போகலாம். லோகநாதன் பார்த்தேன் உங்களோட இது ரொம்ப நாள் வந்துடுறீங்க எல்லாரோட இதுலயும் நான் பார்த்தேன். மற்றவங்களோட இதுல கூட பார்த்தேன் உங்க நேம. நல்லா இருக்கீங்களா? ஓகே. சோ இப்ப இவர் வந்து 11ல வந்து மாந்தின்னு இருக்காரு. எந்த லக்னம்னு சொல்ல, நம்ம காலபுருஷனுக்கே வந்துருவோம். சரிங்களா? காலபுருஷனுக்கு 11 எது? கும்பம். இப்ப வந்து 11ல மாந்தி இருக்குதுன்னா இந்த மாந்தி இந்த இடத்துல, இதுதான் இவர் லக்னம்னு வச்சுப்போம். அப்ப 11ல மாந்தினா இந்த இடத்துல இருக்கும். அப்ப வந்து இந்த மாந்தி என்ன பண்ணும், இந்த சிம்ம வீட்டை பார்க்கும் இல்லைங்களா? அப்ப என்ன ஆகும்னா கண்டிப்பா தாய் ஸ்தானமோ, இந்த 11 கூடியது என்னங்க, மூத்த சகோதர ஸ்தானமோ, அல்லது வந்து பாத்தீங்கன்னா இவரோட தனம் இழப்பு, இந்த மாதிரி ஏதோ ஒரு பெரிய இழப்புக்கு அப்புறம் இவருக்கு நல்லது நடக்கும். மாந்தி வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துலயும் 11ஆம் இடத்துலயும் இருந்தால் ஓரளவுக்கு பரவாயில்ல. பட் ஆனா இது எதனா மோசமா இருக்காங்கிறது வந்து பார்க்கணும். இங்க என்ன இருக்குங்க, மகம் 1ஆம் பாதத்துல இருந்துடக்கூடாது. இங்க வந்து பரவாயில்ல. இங்க வந்து இருந்ததுன்னா அங்க கண்டாந்திரம் இல்லை. இங்க இருக்குதுன்னா கண்டாந்திரம் மகம் 1ல இருந்துடக்கூடாது. ஸோ இருந்ததுன்னா டபுள் த ப்ராப்ளம் வந்து இவர்களுக்கு அதிகமாயிடும். சரிங்களா? வேற எதுனா டவுட்ஸ் இருக்கா? ரங்கநாதன் ஜெயபிரகாஷ் நமஸ்காரம். மாந்தி அண்ட் சந்திரன் கேது சுக்கரன் சூப்பர். பார்த்துக்கலாம். மாலை வணக்கம் லோகநாதன். ஸோ வேற எதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? நம்ம அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 2026 பலன் போயிடலாமா? மேஷத்தில் மாந்தி அகைன் இப்ப சொன்ன இல்லைங்களா கௌதம் ராஜா, அதுதாங்க. மேஷம், லக்னம், சந்திரன், இது 3த்துலயும் கூட மாந்தி இருக்கக்கூடாது. மாந்தி வித் 4th house, அஷ்டவர்க்கமும் கண்டாந்திரமும் இருக்கான்னு பாருங்க. 4th house மென்ஷன் பண்ணும்போது அது என்ன வீடுன்னு மென்ஷன் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஹவெவர் வந்து புதன் கூட இருக்கும்போது கண்டிப்பா படிப்புல வந்து தடை, அல்லது நரம்பு சார்ந்த ப்ராப்ளம், அல்லது வந்து குழந்தைகளால ப்ராப்ளம், இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் புதனோட இருந்ததுன்னா மாந்தி. லக்னம் தனுஷு, 9ல் செவ்வாய், ராகு, குரு, மாந்தி. அப்பா மாந்தி என்ன சாரம், எவ்வளவு அஷ்டவர்க்க பரல்னு பார்க்கணும். சோ தனுஷு அப்படின்னா அங்கே நீங்க பாருங்க, இப்ப ஒருத்தர் சொல்லியிருக்காரு தனுசு லக்னம், ஆமா 9ல மாந்தி, அப்ப சூரியன் வீட்டுல மாந்தி.
ராகு, குரு எல்லாமே இங்க இருக்காங்க இல்லைங்களா? ராமராஜ் அதானே? இந்த இடத்துல உங்களுக்கு மாந்தி இருக்கு இல்லையா? அது வந்து என்ன சாரத்துல இருக்குன்னு பாருங்க. மகம் ஒண்ணுல எல்லாம் இருந்துடக்கூடாது, சரிங்களா? என்ன சாரத்துல இருக்குன்னு பாருங்க. சோ அந்த சாரத்துக்கு ஏத்த மாதிரிதான் அது வேலை செய்யும் அஷ்டவர்க்க. சோ இது வந்து இந்த வீடு கம்ப்ளீட்டா உங்களுக்கு அவுட் பண்ணும், இல்ல ப்ராப்ளம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒண்ணு ஒரேடியா போட்டு தரலாம், அப்படி இல்லைன்னா அப்பப்ப சின்ன சின்ன ப்ராப்ளம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அஷ்டவர்க்க பரல் நல்லா இருந்ததுன்னா சின்ன சின்ன ப்ராப்ளம் கொடுக்கும். அஷ்டவர்க்க ப்ராப்ளம் நல்லா இல்லைன்னா அப்படியே கொண்டு வந்து எங்கன்னா ஒரு இடத்துல வந்து கவுத்து விட்டுரும். கவனமா இருக்கணும். நம்ம அடுத்து போயிடலாமா? மாந்தி எத்தனை வாட்டி மாந்தி எடுத்தாலும் நிறைய நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ சேனல்ஸ்லயே நிறைய நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். எதனாலன்னா மாந்தி வந்து அவ்வளோ ஒரு சிலர் வந்து ஜோதிட கஷ்டமா இருக்கு பார்க்கவே. பட் இருந்தாலும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, மாந்தியால் யோகம், மாந்தியால் நல்லது, மாந்தியால் அந்த விஷயம் இந்த விஷயம்ங்கிறாங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. மாந்தியால வந்து கெட்டது மட்டுமே நடக்கும். 4லயும் 11லயும் இருந்தா நல்லது நடக்கும். பட் ஆனா பெரிய இழப்புக்கு அப்புறமா தான் அது வந்து நடக்கும். சோ உங்க ஜாதகங்கள் பார்க்கணும்னா நீங்க இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். முதல் ராசி மேஷ ராசி நேர்களே, மேஷ ராசிக்கு போயிடலாமா? யாரெல்லாம் மேஷ ராசி இருக்கீங்க டக்குன்னு ஒரு இது போடுங்க பார்க்கலாம். யாரெல்லாம் மேஷ ராசி ஹாய் போடுங்க. மேஷ ராசி நேர்கள் எல்லாருமே ஒரு ஹாய் போட்டுருங்க. சித்ரா நீங்க மேஷ ராசிங்களா? ஸ்ரீனிவாசன் ரமேஷ் ஓகே, மேஷராசிக்காரங்க. காலபுருஷனின் முதல் வீடு அற்புதமான ஒரு உயிர் ஜனிப்பதற்கு காரணமா இருக்கிறது வந்து முதல் இந்த 360 டிகிரில வந்து